சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. பிட் அடிச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல 7 பேர் வந்து மாட்டியிருக்கீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம் வந்து 12த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நடந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் இந்த வீடியோவுல வந்து பார்க்க போறோம். 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரொம்ப கடினமா கேட்டுக்கொண்டிருந்த நிலை தற்போது மாறிவிட்டது. ஓரளவு மாறிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். நேற்று கேட்ட எக்ஸாமும் சரி, இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் ஈஸியாக கேட்க அதாவது அந்த ஒரு டஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலையை கடந்து இப்போ ஈஸியாக எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ சம்திங் எவனோ ஒருத்தன் கொஸ்டின் பேப்பரை தப்பாக தயாரிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஓரளவு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு டேட் 10 கிட்ட வந்துருச்சுதோ, இன்னைக்கு 8 முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நாளைக்கு எக்ஸாம் இல்லை, லீவு. எல்லாருக்குமே லீவு. 11த்துக்கும் சரி 12த்துக்கும் எக்ஸாம் இல்லை. அப்போ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மார்ச் லெவல் தான். இன்னும் 10 நாள் மட்டும்தான் நம்முடைய 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு பொதுத் தேர்வுகள் வந்து இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த ஒரு 12 நாட்கள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய பேப்பர் சீக்கிரமாக வந்து பேப்பர் கரெக்ஷன் டிக் பண்ணணும், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் சங்கங்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. காரணம் என்னென்னா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டு மார்ச் 3rd வீக்கில் 15ஆம் தேதி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. நமக்கு எக்ஸாம் என்னைக்கு முடியுது? மார்ச் 22 வந்து முடிஞ்சிருது. 11த்துக்கு மார்ச் 26 25 நினைக்கிறேன் முடிஞ்சிருது. 10த்துக்கு அதை விட்டுருங்க. 10த்துக்கு பிரச்சனையே இல்லை. 10த்து அவங்க டொக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிட்டு மாட்ட போகிறீங்க. அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வந்து ரிசல்ட் டேட்டை 2nd இல்லை 3rd தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பிரச்சனை வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு மார்னிங் 10த்துக்கும் அடுத்தது ஆஃப்டர்நூன் 11த்துக்கும் இன்னொரு நாள் 10த்துக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படி தான் இந்த முறை வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னா, இந்த முறை எலெக்ஷன் வைப், ஓகேங்களா? தமிழ்நாடு மட்டும் இல்லை, டோட்டல் இந்தியா ஃபுல்லாகவே எலெக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பிஎம் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வந்து பிப் 2nd வீக் கன்ஃபார்ம். பிப் 2nd வீக் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் இருக்கும். டேட் வந்து மார்ச் 2nd 3rd வீக்கு. நம்ம ஓட்டு போகிற டேட் வந்து மேபி ஏப்ரல் 2nd வீக்காக இருக்குன்றதுனால அதுக்குள்ளே பேப்பர் கரெக்ஷன் பண்ணிடும். ஏன்னா இவங்க வந்து ஓட் கவுண்டிங்க்கு வந்து டீச்சர்ஸ்லாம் போவாங்க, இடையில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதெல்லாம் இருக்குன்றதுனால கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான் மோஸ்ட்லி 90% பேப்பர் கரெக்ஷனுக்கு போவாங்க. ஸோ இதனால் பேப்பரை ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்களாம். ரொம்ப ஓரளவு விடை எழுதியிருந்தாலே முழுமையான மதிப்பெண்களை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருடத்திற்கு முன் வருடமும் அறிவிப்புகள் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் வெளியாச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு ஹாப்பி நியூஸ் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. தாராளமாக மார்க் வழங்குங்க. சும்மா அடிக்கடி இப்போ மாணவர்கள் வந்து ஒரு கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணலை, ஹேண்ட் ரைட்டிங் கையெழுத்து ஓரளவு நீட்டாக இல்லைன்றதுக்காக ஆசிரியர்கள் போன முறை சில பேர் வந்து வேண்டும்னே வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, அன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணாங்க. மார்க் கம்மியாக போடுறது இது மாதிரிலாம். அதுக்கப்புறம் ரீகரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு மார்க்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆனது, அது வேற கதை. இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு டீச்சர் எவ்வளோ பேப்பர்மா டிக் பண்ணுறாங்க? ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பேப்பர் டிக் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜஸ்ட்டு வெறும் 20 பேப்பர் தான். அந்த 20 பேப்பர் எப்படி டிக் பண்ணுவாங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வரதுக்குள்ளே 10 பேப்பர் தான் டிக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ரூல்ஸ். பொறுமையாக அழகாக செக் பண்ணி தான் மார்க் கொடுப்பாங்க. சும்மா நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க நம்ம டீச்சர்ஸ்லாம் டிக் பண்ணுவாங்களே, ஒரே ஒரு கட்டு பேப்பரை கூட 1 மணி நேரத்தில் டிக் பண்ணி யார் பாஸு யார் ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் கொடுத்து ஒரே பீரியடில் முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்காது, ஓகேங்களா? ஸோ அழகாக நீட்டாக எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி டிஎன் கவர்மெண்ட்டும் டிஎன் எஜுகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சில குட்டீஸ் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களும் 10ஆம் வகுப்பு மாணவர்களும் ஆல்சோ ரொம்பவே எளிமையான முறையில் விடைத்தாள்கள் திருத்தப்படலாம், வினாத்தாள்கள் இதற்கு பிறகு அமையலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கம்பல்சரி புதிய பார்வையாளர்களாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்துடுங்க சில குட்டீஸ். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து மறக்காமல் நம்முடைய சேனலோடு நீங்கள் கம்பல்சரி இணைஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எக்ஸாம்ஸ் பற்றிலாம்? ப்ரோ இதெல்லாம் ஏன் ப்ரோ சொல்லிட்டு பார்த்தாலே கடுப்பாகுது ப்ரோ, கொஸ்டின் பேப்பரு இந்த பேப்பர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்களா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சில குட்டீஸ். இதுக்கே எப்படின்னா இப்படி 22க்கு அப்புறம் டெய்லி அப்டேட்ஸ் இருக்குது.
எவ்வளோ கிரேஸ் மார்க் இருக்குது, எவ்வளோ போனஸ் மார்க் இருக்குது, அப்படி